அப்படிங்கிற யோசனை பண்ணி பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹி வ கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதில்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அன்னைக்கு அவர்களே எனக்கு முன்னாடி பேச அன்பா சொன்னாரு, குடும்பத்தை சந்தேகத்துக்கு ஃபோன் தான் காரணம் சொன்னாரு. அதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னாரு, நைட்டு தூங்கும் பொழுது பேட்டரி ஃபுல் பண்ற மெசேஜை பார்த்து யூடியூப் ஃபுல் படிச்சு மனைவி அடிச்சு. நான் கேட்கிறேன், கணவன் தப்பா படிச்சு மனைவி அடிச்சதுக்கு ஃபோன் என்னங்க செய்யும்? அதை என்ன குற்றம் சொல்றீங்க? தெரியாம தப்பா படிச்சது கணவனோட தப்பு தானே. சரி, பேட்டரி ஃபுல்லா இருந்துச்சு, இதுக்கு மேல சார்ஜ் இருந்தா பேட்டரி வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி உங்க மேல இறக்கப்பட்டு உங்களுக்கு நல்ல செய்யலாம் பேட்டரி ஃபுல் ஃபோன் மெசேஜ் இருக்குன்னா நீங்க திட்டீங்க. அல்லது கேட்க ஆனவில்லை, அதனாலதான் நீங்க போனை சாப்பாடு பேச இருக்கீங்க. போனை சாப்பாடு சொல்றவங்கன்னா போனை பயனை முழுமையாக தெரிஞ்சுக்காத காரணம். இந்த போனோட அழகிய மொழிபெயர்ப்பாளர் இல்ல எல்லா தரங்களும் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் செய்து கொள்ளலாம். இந்த போனை மட்டும்தான் போடும் மொழி தகவல் அவ்வளவு பயனில்லாமல் போகலாம். தன்னுடைய மாணவர்கள வேறு மனத்துக்கு போயிருந்தார். அப்பொழுது ஆட்டக்காரன் பேசுவார், இவர் அவருக்கு புரியல, அவர் இவருக்கு புரியல. போன் டிரான்ஸ்லேட் மூலமா அவர் பேசுறது இந்த போனுக்கு தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துச்சு. இவர் பேசுறது அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து இரண்டு பேரும் சரியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்திருந்தாங்க. இந்த வீடியோ பெரும்பயனாக பரவியது. இது மட்டுமல்ல, இந்த போன் தொழிலாளிகளின் நண்பர் குறிப்பா பிரயாணத்துல தொழில்களை தவற விடாமல் சொல்லுவாங்க. அவங்களுக்கு போன் வரப்பிரசாதமாக இருக்குது. எப்படி தெரியுமா? போன்ல வேஸ்டிங் மஸ்டின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா நம்ம எங்க இருக்கோம், நம்ம சுத்தி என்னென்ன பண்ணிருக்கு, எந்தெந்த நேரத்தில் சொல்கிற இடத்துங்கிற தகவல்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமாக ஜமாத்துடன் தவறிடாமல் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இப்ப சொல்லுங்க, அந்த போன் தொழிலாளிகளின் நண்பர் தானே. போன் நம்ம கையில வச்சுருந்தா உலகத்துல எல்லா வகையான சமையல்களையும் சமைக்கத்தை ஒரு சமையல்காரன் கூட வச்சு கொடுத்து சேரும். இன்னைக்கு எங்களோட தாய்மார்கள் சிங்கப்பூர், சிக்கன், மலேசியா, மட்டன் என்ற விதவிதமான சமையல்களை சமைத்து கொள்றாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தானே. டாக்டர்கள்னா கவலைப்படுறாங்க, நாங்க இருக்கிற காலத்துல போன் வந்துருக்கா நாங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கோமே. ஆனால் எங்கள் காலம் ரசத்துலையும் சாம்பார்லையும் புளிக்குழம்புலையும் மீன் குழம்புலையும் குளிச்சதான உலகத்தின் சுவைகள் எங்கள் வீட்டுக்குள் பகுத்திய அந்த போன் என்னும் தானே. போன் கையில வச்சிருந்தா 10 நாட்டு கூட வச்சுக்கிறதுக்கு சமம். சின்ன சின்ன நோய்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் காசை செலவு செய்ய அவசியம் இல்லை. உடனே யூடியூபை சர்ச் பண்ணா எல்லா வகையான மருத்துவம் நமக்கு முன்னாடி இருக்கும். சித்த மருத்துவம் வேணுமா சித்த மருத்துவம் இருக்கு, ஆங்கில மருத்துவம் வேணுமா ஆங்கில மருத்துவம் இருக்கு, நபீல் மருத்துவம் வேணுமா நபீல் மருத்துவம் இருக்கு, அக்குபஞ்ச மருத்துவம் வேணுமா அக்குபஞ்ச மருத்துவம் இருக்கு. நமக்கு தேவையான எல்லா வகையான மருத்துவமும் நாம வீட்டில் இருந்தபடி சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. தூரத்தில் இருக்கும் உறவுகளை பக்கத்தில் இருக்கும் சாதனமாக செல்வம் பயன்படுகிறது. வெளிநாடு போறவங்களுக்கு ஆணுக்கான் குடும்பத்தை தொடர்பு கொள்ள முடியாது, அவனுடன் பேச முடியாது என்ற கவலையை பற்றி தினமும் 2 தடவை 3 தடவை பேசக்கூடிய வாய்ப்பும் வந்திருக்கிறது. இந்த போன் அந்த அளவுக்கு வளமாக இருக்குது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல செல்போன் மூலமாக ஆன்லைன் பரிவர்த்தனை செய்கிறோம். அந்த அளவிற்கு மக்களுக்கு லாபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செல்போன் வருவதற்கு முன்னாடி பண பரிவர்த்தனை இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? பேங்குக்கு போகணும், அங்க போய் சரியான ஃபில்லப் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க காசு நாம கேட்டவங்க வரையே வெயிட் பண்ண சொல்லுவாங்க, நாமளும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் காசு வந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நம்மளோட பாதி நாள் வேலை போயிடும். இப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலை முன்னாடி இருக்கு. ஆனா இப்ப 1 நிமிஷத்துல ஜிபேலையோ போன் பேலையோ ஆயிரக்கணக்கான ரூபாயை இங்கிருந்து அங்கு மாத்துறது, அங்கிருந்து இங்கு மாற்றம் ரொம்ப லேசா போச்சு. பெட்டி கடைகளை பொறுக்கிறோம் காசு கொடுத்தா மீதி ரூபா தர மாட்டாங்க. அதுபோல சாக்லேட் தருவாங்க. நமக்கு தேவை இல்லாட்டினா சாக்லேட் நம்ம வாங்கணும். நம்ம அவங்க கிட்ட சாக்லேட் வாங்கி 2 மாசத்துல பெட்டி கடை வச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்மளோட காசுகள் தேவையில்லாம செலவாகும். ஆனா போன் வந்ததுக்கு அப்புறம் அது கவலையா இல்லை. இப்ப எல்லா பெட்டிகளும் ஜிபே இருக்குது. 50 ரூபாய் இருந்தாலும் சரி, 99 ரூபாய் இருந்தாலும் சரி, அது சரியான நம்ம ஜிபே மூலமா அவங்களுக்கு தந்துடலாம். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த போன் வந்து பணக்காரனா வந்து அப்படி இல்லை. எல்லா மக்களும் சில மக்கள் பணக்காரன்னு சூஸ் பண்ணுவாங்க, அவங்க உதவியா இருக்கும். ஆனா அந்த போனை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுமே உதவியா தான் இருக்கு. ஏன் ரோட்ல பிச்சை கூட இந்த போன் ஆமாதான் இருக்குது. நான் பிச்சை கேட்டு வருவாங்க, சில்லறை இல்லைன்னு சொன்னா போயிடுவாங்க. ஆனா இப்ப சில்லறை இல்லைன்னு சொன்னா ஸ்கேனர் எடுத்து ஜிபே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க.
தெரிவிச்சிருக்கிறாரு முகமது அஃபீக். மொழிபெயர்ப்பு கரெக்டா மொழிபெயர்க்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேசிக்கிட்டு இருக்கும் போது மொழிபெயர்க்காது. நம்ம வாட்ஸ்அப்ல என்ன மொழியில நம்ம இது பண்றோமோ அது திருப்பி நம்ம என்ன நம்மளுடைய மொழிக்கு வரணும் அப்படின்னாக்கா அதை நம்ம திருப்பி கொண்டு இருக்கணும். அதுக்கு தேவையான ஆப் இருக்கு. ஆனா பேசிக்கொண்டு இருக்கும் போதே மொழிபெயர்க்கிறது முடியாத விஷயம். அடுத்தபடியா மிக சரியான கண்டுபிடிப்பு ரசம் வைக்கிறதுக்கு கூட உதவுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பெண்கள் ரசம் வைக்க கூட லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்றாராங்கிறத தெரியல. ரசம் வைக்க கூட லாயக்கு இல்ல, ரசம் வைக்கிறது கூட யூடியூப்ல பார்த்துதான் நம்ம பெண்கள் ரசம் வைக்கிறாங்களா அப்படிங்கறத அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். ஏன்னா பெண்களும் வந்திருக்கிறாங்க. சரியான ஆளா இருக்க, நான் கறி சாலாவே நல்லா வைப்பேன், சிக்கன் சாலா நல்லா வைப்பேன், ரசத்தை போய் மோசமா சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில பேசிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப வருத்தமான செய்தி. முன்னாள் துணை செயலாளர் அப்துல் ரஹ்மான் பாய் சொன்னாங்க 65 பிள்ளைங்க நம்ம மதரசா ஆம்பளை பிள்ளைங்க ஓதுது, பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவுன்னு தெரியல. 120 பொம்பளை பிள்ளைங்க, பெண்கள் 130 பிள்ளைங்க ஓதுறாங்க, ஆம்பளை பிள்ளைங்க 65 பிள்ளைங்க ஓதுறாங்க. நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். 65 பிள்ளையில 65 பிள்ளைகளுடைய அத்தா மட்டும் வந்திருந்தா பள்ளிவாசல் பத்தாது. அதனாலதான் என்னமோ வரல போல இருக்கு. பள்ளிவாசல் பத்தாதுங்க, நாங்க வந்தாங்க அதனாலதான் வரல அப்படின்னாங்க. ஒரு குழந்தை பேசுது, அவங்க குழந்தை பேசுது, அல்லது அடுத்த குழந்தை பேசுது, அந்த பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக வேண்டியாவது வரணுமா இல்லையா? குலை இனிது யார் இனிது என்பதும் மக்கள் மணலைச்சொல் அறியாதவர்கள். இந்த இசையெல்லாம் கேட்கிறவங்க குழல் யாழ் அப்படின்னா ஒரு இசை, அதெல்லாம் பெஸ்ட்ங்கிறான் திருவள்ளுவர். குழந்தையுடைய பேச்சை கேளு, அதுதான் பெஸ்ட்ங்கிறான். அந்த புள்ள பேசுறதையா கேட்கணுமா இல்லையா? என் புள்ள பேசுதுங்க, நான் பார்க்கணுமா இல்லையா எப்படி பேசுது அப்படின்னு. அதனால ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வெளியில போவேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாலதான் நிர்வாகமும் அதிர்ந்தவர்களும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை வச்சாலாவது வருவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் பகல்ல வச்சா வரமாட்டோம். நிச்சயமா பிரியாணி திங்க போயிடுவோம். எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா இல்லையா, பிரியாணி சாப்பிட போயிடுவோம். அதனாலதான் சாயங்காலத்துல வச்சிருக்கு. செரிமானம் ஆகட்டும், கொஞ்ச நேரமாவது உட்காந்து அதுக்கு ஒரு டீயை கொடுத்து ஒரு சிராம்சை கொடுத்து எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. ரொம்ப வருத்தமான செய்தி. மகல்லா மக்கள், அதுவும் அந்த ஓதிய குழந்தைகளுடைய தாய் தகப்பன், தாய் வந்திருக்கிறாங்களான்னு தெரியல, கொஞ்சம் மும்பரமா இருக்காங்க தாய்மார்கள்லாம். ஆனா தகப்பன் வராதது மிக வருத்தத்தக்க செய்தி. அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் துணை செயலாளர் அப்துல் ரஹ்மான் பாய் அவர்கள் சொன்னதுனால சொல்றேன். அது மாதிரி பணம் பரிவர்த்தனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. காசு இங்க இருந்தா டக்குனு அடிச்சோட போயிடுது அப்படின்ட்டு. அதுலயே நிறைய வித்தியாசமும் இருக்கு. இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு விட்டுருவாங்க சில பேருங்க. இருக்கிற காசை கூகுள்ல இதுல போனாலும் சரி, போன்பேல போனாலும் சரி, எதுல போனாலும் சரி, டக்குன்னு உங்களுடைய இந்த நம்பரை அடிச்சு விட்டு தூக்கிடுறாங்க. எல்லா காசையும் லட்சக்கணக்கா காணாம போயிருது. ஆனா ஒரு புது விஷயம் ஒண்ணு சொன்னாப்புல, பிச்சை எடுக்கிறவங்க கூட அந்த QR கோடை கொண்டு இப்படி காமிக்கிறான். 1 ரூபானா 1 ரூபா போடுங்க, 2 ரூபா 2 ரூபா போடுங்க. அது இன்னும் வரல, இன்ஷா அல்லாஹ் வரலாம் என்ற அந்த சிந்தனைக்கு போயிருக்கிறார்.